வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 முட்டையில் எப்படி முட்டை வறுவல் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக அளவு தெரியும். நான் 30 முட்டையுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டிருக்கேன். இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு பாதி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முட்டை ஓடு பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக நமக்கு உரிக்க வந்துடும். ஸோ அதுக்காண்டி தான் பாதி லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஓடலை பார்த்தீங்கன்னா ரைட்டாக உங்களுக்கு வெடிப்பு வந்திருக்கும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முட்டை ஓடை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் முட்டை ஓடை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தனியாக முட்டை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஏலக்காய், ஒரு 4 பட்டை துண்டு, ஒரு 10 லவங்கம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இது கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை இப்போது இஞ்சி பூண்டு வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு மூடி வச்சு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச முட்டையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதியாக கீறிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நமக்கு முட்டைக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போ நம்ம மசாலாவோட சேர்த்து முட்டையை நல்லா கலந்துக்கலாம். முட்டையோடு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. 30 பேருக்கு செய்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். காலையில் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் சொன்ன அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அங்கேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் கிராண்ட் குக்கிங்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த மாதிரி பெரிய அளவில் எப்படி சமைக்கிறது அப்படின்ற வீடியோஸும் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.